ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்குல்லங்க. இந்த போரு முடிவுக்கு வந்துருங்க. அமெரிக்காவோட புதிய அதிபர் இருக்கிறார் இல்லையா, ட்ரம்ப் அவர்கள். அவர் பதவிக்கு வந்தோடனே கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடுமையான கோபத்துல இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட சான்சலரா இருக்கிறார் இல்லையா, அதாங்க பதவியா உயரும் போல தெரியுது. கான்பிடன்ஸே இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால ஜெர்மனியோட சான்சலர் மனம் மாற்றம் ஏதோ அணிஞ்சிட்டார் போலக்குது ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள். அதனால ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு போன் பண்ணிக்கிறாரு. ஏங்க பேசலான்ட்டு இருக்கிறேங்க, நானு ரஷ்ய அதிபர் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏங்க பேசாதீங்க, நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறோம். இப்ப நீங்க கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கு பூஸ்ட் கிடைச்சிருங்க அவருக்கு. இவர் வந்து பூஸ்ட் கொடுத்துருவாரு போல இருக்குது. அது காம்ப்ளான் கிடைச்சிரும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். அதை செய்யாதீங்க அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா போதுங்க, பிரச்சனை வந்து பெருசாயிட்டே இருக்குதுங்க, வேண்டாம் அப்படிங்கிற கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஏதோ பேசி கேட்டு சொல்லுங்க, ஆனா இந்த மின்ஸுக்கு தெரியாது எதுன்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க, புரியுதா அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து கால் பண்ணிக்கிறாரு. ஆல்ரெடி 2 தடவை ட்ரை பண்ணிக்கிறாரு, எடுக்கல ரஷ்ய தரப்பு வந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கால் அட்டன் ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்றது ஆண்டவா, கால் அட்டன் ஆயிடுச்சு அப்படிங்கிற போலதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனோட சான்ஸை வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, போதுங்க போரை முடிச்சுக்கலாங்க, ஆனா உங்களோட படைகள்லாம் சீக்கிரமா வாபஸ் வாங்க, பகுதிகள்ல இருந்து பேசி முடிவுக்கு வந்துடலாம், பேசலாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் வந்து பார்த்தா இன்டிமேஷன் கொடுத்துட்டாரு. இத 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம், என்ன சொல்றாங்களாம் கேட்டு. 2 வருஷம் எல்லாம் முடிஞ்சு இத்தனை உயிர்கள் பலியானதுக்கு அப்புறம் ஏன் தான் இப்படியோ தெரியல. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு டைலாக் வந்துடுது தெரியுங்களா, அதாவது எங்களுக்கு தேவை அமைதி மட்டும்தான், அமைதி, வெறும் அமைதி. இந்த போர்ல ஜெயிக்கிறது தோக்கிறது இழந்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இங்க இல்லைங்க. ஜெயிக்கிறது அதாவது அமைதி, அதுதான் முக்கியம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அப்பவே பண்ணியிருந்தீங்கன்னா அமைதியா இருந்திருக்கலாங்களே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து குரல்கள் வந்திருக்கு. இது எப்படி என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்து அப்படின்னு தெரியல. ஏன்னா மேல சேர்னி கீழே ஜாப்ரோசியா பெருமளவுல அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைன் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படி கிலோமீட்டர் சைஸ்ல முன்னேறிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல. அது இந்த பக்ராஸ்க் பகுதியெல்லாம் பல இடங்கள்ல முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிறது போல ஆயிப்போச்சு உக்ரைனை. ஸோ இன்னொரு காரணத்தால இப்பவே கூப்பிட்டுலாம், நாளைக்கு காலையில எந்திரிச்சோம்னா டினிப்பர் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால டைம் போக போக அவங்க வேகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியுது களத்துல. அந்த ஒரு காலத்துல கூப்பிட்டுட்டாங்க. இதுக்கு மேல சமாதான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பைடன் அவர்கள் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சுட்டு, அதாவது தோத்தாச்சில எலெக்ஷன்ல அப்புறம் என்ன இருக்கு எல்லாம் முடிச்சு விட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறது போல அவரே மனமாற்றம் அடைஞ்சிட்டாரா என்னமோ தெரியல. சோ பிளிங்கன் அவர்கள் வந்திருந்தாரு, பேசினாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசிட்டாங்க. சோ சமிகைகள் கிடைச்சிருச்சு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லிக்கிறாரு, இங்க பாருங்க ரஷ்யன் டேர்ம்ஸ்ல தான் இருக்கணும், நேட்டோல சேரேன் அதுல சேரேன்லாம் இருக்கக்கூடாது, கிளியரா நியூட்ராலிட்டியா இருக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிறாங்க. அதுவும் பல நிலவரப்படி உணர்ந்து பேசுங்க அப்படிங்கிறது போல அவர் தப்பு சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறம் திரும்பவும் துருக்கியில வச்சு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப துருக்கி வேற பிரிக்ஸ்ல பார்ட்னர் மெம்பரா சேர்றாங்களே, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட பேசி இருக்கிறதா சொல்லப்பட்டு வந்தது இல்லையா. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, பேசினதா சொல்ல, ஏங்க உங்களை அசாசினேட் பண்றதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறத திரும்பியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து. அந்த இடத்துலயும் கொஞ்சம் முடிவுகள் வர்றது போல தெரியுது. அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனா இந்த பகுதியில இந்த பிராந்தியத்துல இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியை நோக்கி போகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ட்ரம்ப் அவர்கள் வந்தாரு. அவர் வந்து பதவி ஏற்கும் போது பிரச்சனைய முடிங்க அப்படின்னா எல்லா பக்கம் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு அதுக்கான ஸ்டேஜ் செட் பண்றாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா எக்கனாமிக்கலி வீக் ஆக போறாங்க. கண்டிப்பா யூரோப்பியன் யூனியன் பெருமளவுல டிஃபீட் ஆக போறாங்க. அதுல பார்த்தாலே தெரியுது. அதாவது எக்கனாமிக்கல் ரீதியா சொல்றாங்க, ரஷ்யா டிஃபீட் பண்றாங்கன்னு சொல்ல, எக்கனாமிக்கல் ரீதியா பெருமளவுல இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில என்ன மாதிரி முடிவுகள் யூரோப் எடுக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூரோப் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய செய்திகள் வச்சு யூரோப் என்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கறத செந்தில் டிகோஸ்ட்ல உங்களுக்கு ஒரு பதிவு வரும், நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம்.
ஈரோப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல என்னோட தனிப்பட்ட கருத்துல ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்லையும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஈரோப்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்கு. அது என்னமா நடக்க இருக்கு, இந்த பிரச்சனையில என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது. இப்ப ரஷ்ய அதிபர் சொன்ன மாதிரி 4 பகுதியில இருந்து உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கிடுவாங்களா, அது எவ்வளவு சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தரப்புல பிரிகேட் ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது ஸ்கால்ஸ் அவர்கள் அமைதிக்கே கூப்பிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, 4500 உக்ரைனோட வீரர்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சாச்சு, புது பிரிகேட் ஃபார்ம் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற போல பிரான்ஸ் தரப்புல இருந்து இருக்கு. எப்படிங்க இது, என்னங்க இது அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா களத்துல பெருமளவுல சண்டை தான். அது மட்டும் இல்லாம ஒலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட மட்டும் பேசல, நேரா போலாந்து கிட்டையும் பேசிக்கிறாங்க. என்ன பேசி இருக்கிறாங்க அப்படிங்கறத, ரஷ்ய அதிபர்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கறது விலாவாரியா டொனால்டு டஸ்க் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, போலாண்ட், அவர்கிட்டையும் பேசிக்கிறாரு. அவரும் ஏதோ சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருப்பாரு போல தெரியுது. லுட்டஸ்க் பகுதி, அதாவது ஓலின் ஓப்லாஸ்டுக்குள்ள இப்போதைக்கு வேண்டாம், இருக்கிற பகுதியா போதும் அப்படிங்கிறத போலாண்ட் நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா, சோ பொறுத்து இருந்தா பாக்கணும். ஆனா உக்ரைனை இயூல சேர்த்ததா சொல்லிக்கிறாங்க. இது மிக பெரும் பிரச்சனை தான். பட் ஆனா பொறுத்து இருந்தா பாக்கணும். நம்ம யூரோப்போட வீடியோ பேசலாம் சொல்லிக்கிறோம் இல்லையா, சோ அந்த டைம்ல இதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உக்ரைனுக்கு இருக்கு, யூரோப்புக்கு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா பார்த்துடலாம். பட் ஆனா யூரோப் இப்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின்படி யூரோப்ல சேர முடியும்னா முடியாது. சட்டத்திட்டங்கள்ல சில பல மாற்றங்கள் கொண்டு வரணும். சோ அதுக்கான நடவடிக்கைகளை இறங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய அதிபரே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதுக்கப்புறம் மார்ஷல்லா பயன்படுத்தி ஒரு தடவைனா பரவாயில்ல, தேர்ட் டைம் வருது அப்படிங்கும் போது இந்த சிக்கல் தான். 2வது ரஷ்யா எலெக்ஷன் வேற வைக்கணும்னு இருக்கிறாங்க. என்ன மாதிரி சூழ்நிலைகள் இதுக்கு மேல உக்ரைன்ல நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா களத்துல மாற்றம் இருக்கானா, மாற்றமே இல்ல. தாக்குதல்கள், அதுவும் குறிப்பா தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் பலமா இருக்குது. அதுவும் 15ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி வே பை வேவா, அதாவது 14ஆம் தேதி நைட்ல இருந்து 15ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் வே பை வேவா மொத்தம் 29 ட்ரோன்களை அனுப்பி விட்டுருக்காங்க. இதுல 25 ட்ரோன்களை டவுன் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கூட 2 மிசைல்களையும் அனுப்பி விட்டுருக்காங்க, ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இதுல மிக பெரும் சேதாரங்கள் எங்க ஏற்பட்டிருக்குன்னா உக்ரைனோட ஒடசா ஓப்லஸ்ட்ல ஏற்பட்டிருக்கதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் யுனெஸ்கோ இருக்கிறாங்க இல்லையா, அதோட ப்ரொடெக்ஷன், அதாவது உலகத்துல பல இடங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா தாஜ்மஹால் இருக்கு, இதெல்லாம் யுனெஸ்கோ ப்ரொடெக்டட் ஏரியா. சோ அது போல ப்ரொடெக்டட் ஏரியாவா இருக்கக்கூடிய பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. இதனால ரூஃப் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் வைக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க, இது சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா இதுக்கெல்லாம் கேஸ் போட்டு கண்டிப்பா திரும்பியும் ஒரு 100 வருஷத்துக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை ஜெயில் அடைக்க தீர்ப்பு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, வேற ஏதாவது மோசமான தண்டனைகள் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனா இன்னொரு பக்கம் கேஸ் நடக்குது, இப்போ வரைக்கும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வேணும்னு கேட்டாங்கன்னா இப்படி ஜெயில போட்டுறாங்க இல்லையா. சோ அது போல விஷயங்கள் உலகத்துல நடக்கிறது காமன் தான். சோ இதுக்கு எத்தனை வருஷம் தண்டனைகள் கொடுக்குறாங்க, அது யூஎனோட வாட்ச் டவரி அடிச்சிருக்கிறாங்க, எப்படி டேங்க்ல வச்சு. ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் ரஷ்யாவுக்கு நடக்க போகுது இதுல வச்சு அப்படிங்கிறவங்கள பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அப்புறம் ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் நடந்திருக்கு. உக்ரைனுக்குள்ள மட்டும் இல்ல, ரஷ்யாக்குள்ளேயும் உக்ரைன் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட கெரஸ்னோடா கிராய் பகுதி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஏர்ஃபீல்ட்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கெரஸ்னோடா கிராய் பகுதியில அந்த ஏர்ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனுகளை ஏவி விட்டு தாக்குதல் பண்ணதா உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஆனா வெடி விபத்துகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதோட சொல்றாங்க, வீடியோ பதிவு செயலோட இருக்கும். இதுல என்னன்னா லோக்கல் சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மிக பெரும் வெடி சத்தங்கள் கேட்டுதா லோக்கல் சோர்ஸ் சொன்னதா சொல்றாங்க. ஆனா அது மேபி இன்டர்செப்டார் வந்து இன்டர்செப்ட் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரஷ்யாவோட ஏர்ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கலாம், இழப்புகள் நடந்திருக்கலாம். ஆல்ரெடி நடந்திருக்கு. பட் அது ஏற்ப இங்க ஒரு இழப்பு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். பட் ஆனா தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இது போல ஏர்பேஸ் திரும்பி உக்ரைன் தரப்பு வந்து டார்கெட் வைக்கிறாங்கன்னா, பெருமளவுல ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களை ரஷ்யா தரப்பு வந்து ஏவிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டியூ பாம்பர்லாம் பறந்துகிட்டு இருக்கு, திருப்பி லேண்ட் பண்ணிடுறாங்க. பெருமளவுல மிசைல்கள் இன்னும் ஏவல. ஏவ ஆரம்பிச்சாங்கன்னா பெரும் இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கும். சோ ஒருவேளை இது போல விஷயங்கள்லாம் கணக்கில் கொண்டு ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் கால் பண்ணி எங்க இருங்க பேசிக்கலாங்க அப்படிங்கிற போல ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. இல்ல இது இன்னொரு பிட்ரைலா இருக்குமா அப்படிங்கிறது போல கேள்விகளும் இருக்கு. சோ என்ன நடக்க போகுது, ஏன்னா ரஷ்யா சீஸ்ஃபயர்லாம் கிடையாது, பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சு எல்லாம் பண்ணி ரெடி ஆகிற வரைக்கும் சீஸ்ஃபயரே கிடையாது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா திரும்பி சீஸ்ஃபயர் போட்டு உக்ரைனுக்கு கொண்டு வந்து ஆயுதங்கள் கொடுத்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சதுக்கப்புறம் திருப்பி தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து தெளிவா இருக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுதுன்னு. அதே போல மிடில் ஈஸ்ட் பிரச்சனை முடிய போகுது. ஏன்னா கோல்டு வார் முடிஞ்சிருச்சு இல்லையா, ட்ரம்ப் அவர்கள் வந்தாருன்னா திருப்பி எக்கனாமியை ரீக்ரோ பண்ணும் இல்லையா, அதுக்கு யூரோப்பியன் யூனியன் எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத அத்த பயில பார்த்தலாம்.
சோ இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.